1990s இன்டர்நெட்டோட லீடர் யாருன்னு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் கூகுள்னு, ஆனா அவன் இல்ல, யாகு தான். இமெயில், நியூஸ், சர்ச் இன்ஜின் எல்லாம் ஒரு சிங்கிள் போர்ட்டல்ல அவன் வச்சிருந்தான். அந்த டைம்ல யாகுவோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு. ஆனா இந்த கூகுள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான். அந்த டைம்ல தான் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த யாகுக்காரன் அப்பதான் ஒரு பெரிய ஆஃபரை மிஸ் பண்ணுச்சு. அந்த ஒரு டிசிஷன் தான் ஒரு கம்பெனியை பில்லியனர் ஆச்சு, இன்னி ஒரு கம்பெனியை ஹிஸ்டரியில இருந்தே காணாம போக வச்சிருச்சு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க. 1998ல கூகுள் ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ், செர்ஜி பிரின் அவங்க அந்த கூகுளை யாகுக்கு $1 மில்லியன் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்ப டைம்ல இந்த யாகுக்காரனுக்கு $1 மில்லியன் இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி யாகுவோட டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட யூசர்ஸ் அவங்களோட பாட்டில தான் இருக்கணும், வேற எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. சோ கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணினா யூசர்ஸ் யாகுவை விட்டுட்டு போயிருவாங்கன்னு அவனுக்கு நினைச்சிட்டாங்க. ஒரு ஏன்டா நீ அந்த கூகுளை வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் கம்பெனிக்குள்ள தான்டா வரும், அப்போ யூசர்ஸ் உங்ககிட்ட தான்டா இருப்பானுங்க. புதுசா ஒரு கம்பெனியை ஓன் பண்றோம்னு நினைக்காம இப்படி ஷார்ட் டேர்மா யோசிச்சு லாங் டேர்ம்ல வர லாபத்தை விட்டுட்டியடா, எவ்வளவு ஆனதாகி போச்சு. சோ இவனுக்கு சொன்ன உடனே கூகுள் காரங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவனுக்கு தனியா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சிம்பிளா ஃபாஸ்ட் லீனா சர்ச் பண்ற மாதிரி சர்ச் இன்ஜினோட வந்தானுங்க. அவனுக்கு தான் இந்த சர்ச் இன்ஜினோட ஃபியூச்சரையே மாத்தினானுங்க. யாகுவோட போர்ட்டல சுத்தி நியூஸ், இமெயில், ஆட்ஸ்னு இருந்துச்சு. அதனாலேயே அவனோட யூசர்ஸ்க்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. சோ இதுக்கான ஃபாஸ்ட் சொல்யூஷனை தேடினானுங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா? 2002ல யாகு திருப்பி கூகுளை வாங்க ட்ரை பண்ணுச்சு $3 பில்லியன். ஆனா ரோசக்காரன் தான் கூகுள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். 1 மில்லியனுக்கு கிடைக்கிறதா இருந்தது. 2002ல 3 பில்லியன் கொடுத்தா கூட வாங்க முடியல. பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. அதுக்கப்புறம் தான் யாகுவோட ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஆபடிக்கிற மாதிரி Facebook சோசியல் மீடியால, அமேசான் இ காமர்ஸ்ல, கூகுள் சர்ச் இன்ஜின்ல டாப்ல வந்துருச்சு. கடைசியா இவன் டிவால் ஆயிட்டான். 2017ல யாகுவோட கோர் இன்டர்நெட் பிசினஸ் வெரிசான் ஒரு கம்பெனி $4.8 பில்லியன் வாங்கிடுச்சு. கம்பேர் பண்ணினா இப்ப கூகுளோட பேரண்ட் கம்பெனி $1 ட்ரில்லியன் தாண்டிடுச்சு. $1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் $1 ட்ரில்லியன் ஆகிருக்கு. யாகுவோட ஸ்டோரி கார்ப்பரேட்டுக்கு பெரிய பாடம் தான். சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும், ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய ஃபியூச்சரா பார்க்கணும். அதுக்கு $1 மில்லியன் மிஸ் பண்ணினா பெரிய தப்பு இல்ல, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் மிஸ் பண்ணது தான் பெரிய தப்பு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை அண்ட் நெக்ஸ்ட் எந்த கம்பெனியோட ஃபாலோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன்.